கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல கும்பமேளா நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா ஒரு 3 விஷயங்களால இந்த கும்பமேளா உலக அளவுல பேசப்பட்டுச்சு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பமேளா ஆரம்பிச்சதுல இருந்து அது முடியறதுக்குள்ளாவே, அங்க இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, குளிக்கிறதுக்கு கூட தகுதியற்ற ஒரு நீர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அதன் மூலியமா உலகம் முழுக்க வந்து இவ்வளவு மாசடைஞ்ச ஒரு நீரை உலகத்திலே பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அங்க கூட்ட நெரிசலின் காரணமா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. அதுவும் உலக அளவுல மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பமேளால திடீர்னு வைரலான ஒரு பெண் தான் பிரபலமா பேசப்பட்டாங்க. மத்திய பிரதேசம் இந்தூர மையமா கொண்ட பெண் தான் மோனலிசா போன்ஸ்லே. இவங்க இந்த கும்பமேளால கிட்டத்தட்ட 12 நாட்கள் அங்க பாசி விற்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தர் இவங்கள வீடியோ எடுத்து இவருடைய கண் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்றாங்க. இதன் மூலியமா இந்த மோனலிசாவும் வைரல் ஆயிடுறாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு அங்க ஏற்படுறதுனால அவங்க சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும்போது வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆகி இதெல்லாம் செய்திகள்ல வந்ததுக்கு பிறகு இவங்க ரொம்பவே பிரபலமான ஒருத்தரா மாறிடுறாங்க. சனோஜ் மிஸ்ராவினுடைய இயக்கத்துல டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு படத்துல இவங்க நடிச்சு முடிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இப்ப கேரளால ஒரு திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் கேரள மாநிலம் கொச்சினை சேர்ந்த ஃபர்மான் கான் அப்படிங்கிறவரை காதலித்து இவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க. அந்த திருமணம் அப்படிங்கிறதும் இவங்களுடைய இந்து முறைப்படி இந்து கோவில்ல நடந்த ஒரு திருமணம் தான். இந்த திருமணத்துக்காண்டி மோனலிசா எந்த ஒரு மத மாற்றமும் செய்யல. அவங்களுடைய முறைப்படி தான் இந்த திருமணத்தையும் அவங்க நடத்துனாங்க. இப்ப வரைக்கும் அவங்களுடைய மதத்துல தான் அவங்க தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா ஒரு குற்றச்சாட்டு ஒண்ண முன்வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திருமணம் அப்படிங்கிறதே ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தான் ஒரு சனாதனவாதியா இருக்கிறதுனால தன்னுடைய படங்களை எல்லாம் குறிவைத்து தாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ செஞ்ச சதி தான் இந்த திருமணம். இந்த மோனலிசா அப்படிங்கிற பெண் வந்து தவறானவங்களால வழிநடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லவ் ஜிஹாத் அப்படின்னா பொதுவாகவே தீவிர வலதுசாரியா இருக்கக்கூடியவங்க, அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்தவங்க, ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்த பெண்ணோ, ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஆணோ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, காதல் திருமணம் செஞ்சாங்கன்னா, அதை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை தான் லவ் ஜிஹாத். இங்க எப்படி இந்த மோகன்ஜி மாதிரியான ஆட்கள் எல்லாம் நாடக காதல் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே டெர்ம்ல தான் அவங்க யூஸ் பண்ற வேர்ட் தான் இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது. இந்த வார்த்தைய சொல்லி இது ஒரு லவ் ஜிஹாத் தான். இதுல இருந்து அந்த பொண்ண வெளியில கொண்டு வரணும். இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி நெறைய பிரச்சனைகள முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிறது ஒரு மதமாற்றம் சம்பந்தமான படம் தான். அத எதிர்க்கிறதுக்காக தான் இந்த பெண்ணை இப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த படத்துல வரக்கூடிய கதை தான் இவங்க நிஜ வாழ்க்கையிலே நடந்திருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கான வித்தியாசமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன் வச்சிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் மோனலிசா போன்ஸ்லே இப்ப பிரஸ் மீட் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காங்க. தனக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிறதையும் அதுல கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவரு இவங்கள திரைப்படத்துல நடிக்க வைக்கிறதா பெற்றோர்கிட்ட பர்மிஷன் வாங்கி கூட்டிட்டு போயிட்டு, திரைப்பட ஷூட்டிங் நடக்கும்போது இவங்க கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. பாலியல் தொல்லையும் குடுத்திருக்காரு. இது குறித்து அவர்கிட்ட அவங்க நேரடியா இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியும் அவர் கேட்கவே கிடையாது. அதற்கு பிறகு இந்த பிரச்சனை தாங்க முடியாம அவங்க தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த மாரி இவர் வந்து பாலியல் தொல்லை குடுக்குறாரு அப்படின்னு. ஆனா அதற்கு அவங்க பெற்றோர் இது உன்னோட முதல் படம். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ. திரைப்படம் அப்படின்னாலே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இத ஏத்துக்கொள்ள முடியாத மோனலிசா போன்ஸ்லே அங்கிருந்து வெளியில வந்து தான் தன்னுடைய நீண்ட நாள் காதலரா இருக்கக்கூடிய ஃபர்மான் கான வந்து கேரளால திருமணமும் செஞ்சிருக்காங்க. கேரளா எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கிறதுனால தான் இத விட்டு நாங்க போகல அப்படிங்கிறதையும் அவங்க அதுல சொல்லியிருப்பாங்க. முதல்ல இந்த சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மோனலிசா போன்ஸ்லே குற்றச்சாட்டு முன்வைத்ததற்கு முன்னாடியே அவர் மீது நிறைய பாலியல் தொல்லைக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கு. பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு கூட அவர் மேல இருக்கு. கடந்த 2025ஆம் ஆண்டு இந்த பாலியல் குற்றச்சாட்டுல அவர் சிறையிலயும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான். அதற்கு பிறகு ஒரு தடவ டெல்லி ஹைகோர்ட் வந்து அவருக்கு ஜாமீன் மறுத்துச்சு. அதற்கு பிறகு தான் இது மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு பிரச்சனை. அதனால டெல்லியினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வராது அப்படின்னு வழக்கறிஞர்கள் வாதாடி, அவருக்கு அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகளினுடைய ஆதரவு அதிகமா இருந்ததன் காரணமா அவர் ஜாமீன்ல வெளியில வந்தாரு. இப்ப அவர் ஜாமீன்ல தான் வெளியில இருக்காரே ஒழிய, அவர் நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு வழங்கி அவர் வெளியில இல்லவே இல்ல. இவங்க மட்டும் இல்லாம இதே மாதிரி யாரெல்லாம் புதுமுகமா நடிக்க வராங்களோ, நடிக்கணும்னு ஆர்வமா ஆடிஷன் வராங்களோ, இந்த மாதிரியான பெண்கள தொடர்ந்து பாலியல் ரீதியா தொல்லை குடுக்குற வேலைய இந்த சனோஜ் மிஸ்ரா பண்ணிட்டு தான் இருக்காரு. பல காலகட்டத்திலயும் அவர் மேல நெறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. இந்த மோனலிசா மாதிரியான வெளி உலகம் தெரியாத பெண்கள இவர் தவறான முறையில பயன்படுத்துறது அப்படிங்கிறது இது முதல் தடவ கிடையாது. இதுக்கு முன்னாடியே இவர் இப்படித்தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவரு முதல்ல யார் அப்படின்னா, இப்ப வரைக்கும் இவருக்கு ஆளும் பாஜகவும், ஆர்எஸ்எஸும் தான் முக்கியமான ஒரு ஆதரவு கரங்களா இருக்காங்க.
இது இவருடைய சமூக வலைதளங்கள பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியும். இவர் ஒரு வலதுசாரி அமைப்பைச் சேர்ந்தவர் மட்டும் இல்லாம, தீவிர வலதுசாரி ஆதரவாளராகவும் இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய படங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸ்ரீராம் ராஜபூமி அப்படின்ற மாதிரி மதமாற்றம் சம்பந்தமான படங்கள் எடுக்கிறது, இந்து மதத்தைச் சேர்ந்தவங்க மட்டும் தான் உயர்ந்தவங்க அப்படிங்கிற மாரி படத்துல சொல்றது, இஸ்லாமிய வெறுப்ப கக்குறது மாதிரியான படங்கள தான் இவர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த வரிசையில தான் இந்த டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற படமும் ஒரு மத மாற்றத்தை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய ஒரு படம் தான். அப்படி இருக்கும்போது இந்த மோனலிசா பிரச்சனையிலும் கூட இன்னைக்கு கேரளால இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் தான் இவருக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிறத இவரே தன்னுடைய செய்திக்குறிப்புல வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் செய்திக்குறிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதுலயுமே இவருக்கு நாங்க ஆதரவா இருப்போம் நீதி கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தொடர்ந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துறவங்க, பாலியல் குற்றவாளிகள் எல்லாருக்குமே இந்த பாஜகவும், ஆர்எஸ்எஸ் காரங்களும் தொடர்ந்து ஆதரவு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாக நேசிச்சு காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள லவ் ஜிஹாத் அப்படிங்கிற பேர்ல இவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அவங்கள வாழ விடாம செய்யக்கூடிய வேலைய தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே தான் இந்த மோனலிசாவினுடைய வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. இந்த படத்துல நடிச்சத தவிர இந்த சனோஜ் மிஸ்ராவுக்கும், மோனலிசாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா, நிச்சயமா ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதுவரைக்கும் அவருடைய பெற்றோர்களே வெளியில வந்து தங்களுடைய பெண் வேற திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எங்களுக்கு திரும்ப வேணும்னு கேட்கல. அப்படி இருக்கும்போது இந்த சனோஜ் மிஸ்ராவிற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவங்க லவ் ஜிஹாத் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கும், அந்த திருமண வாழ்க்கையில இருந்து அவங்க வெளியில வரணும், அவங்கள வெளியில கொண்டு வரணும்னு சொல்றதுக்கும். இது எல்லாத்துக்குமே அவங்க ஸ்ட்ராங்கான மறுப்ப தான் அந்த பிரஸ் மீட்லயும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாவேவும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த விவகாரத்த பொறுத்தவரைக்கும் அரசாங்கங்களும், நீதிமன்றங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வலதுசாரிகளினுடைய பாதுகாப்புல இருக்கிற பாலியல் குற்றவாளியான சனோஜ் மிஸ்ரா மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம திருமணம் செஞ்சுக்கிட்ட மோனலிசாவுக்கும், அவருடைய கணவருக்கும் உரிய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும்.